அஸ்ஸலாமு அலைக்கும். உபதேசம் பலன் தரும். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியை உபதேசம் செய்வீராக, நிச்சயமாக உபதேசம் முஃமின்களுக்கு பலன் தரும். குர்ஆன் ஆயத்துக்களை சொல்லி உபதேசம் செய்வது முஃமின்களுக்கு பயன் தரும் என்பது வெளிப்படையான விஷயந்தான். இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம் அல்லாதவர் இதன் மூலம் முஸ்லீம் ஆகிவிட்டால் அவர்களுக்கும் இது பயன் தரும். இக்காலத்தில் மார்க்க உபதேசங்கள் கிட்டத்தட்ட நின்று விட்டவன. அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவர்களை தவிர பொதுவாக கேட்பவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக தற்காலத்தில் பிரசங்கம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மக்களை கவருவதற்காக என்றே தவிர யாராவது பேச்சு திறமையை வளர்த்து கொண்டால் கியாமத்து நாளில் அவருடைய ஃபர்லான மற்றும் நஃபிலான வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம குர்ஆன் ஆயத்துக்களை சொல்லி நம்ம தொழுகைக்கு உபதேசம் செய்து உபதேசம் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம இருக்கும் தௌஃபீக் செய்வானாக.